ஒரு வழியா சரவணன் சொன்ன மாரியே மயிலுக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சுட்டான். மயில் ஃபேமிலி இதை யாருமே கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. எல்லாரும் எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ணியும் சரவணன் கேட்குற மாரி இல்ல. எப்படி பழனி மாமா, ராஜி, மீனா இவங்க எல்லாருக்கும் மயிலை நினைச்சு பார்க்குற ஒரு இறக்க குணம் இருக்கிறது நல்லாவே தெரியுது. நான் அப்படியே ஆப்போசிட்டா பார்த்தோம்னா நம்ம கோமதி, குழலி, செந்தில்னு யாருக்குமே அந்த செஞ்ச காரியம் யாருக்குமே சுத்தமாக பிடிக்கல. பழனி எவ்வளவோ மைண்டை டைவர்ட் பண்ணியும் சரவணன் துளி அளவு கூட சேஞ்ச் ஆகுற மாதிரி தெரியல. அவங்க என்னதான் ஸ்டெப் எடுத்தாலும் எடுத்துட்டு போறாங்க. நான் அவங்களுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி ஸ்டெப் எடுப்பேன்னு மயிலோட அம்மா ரொம்ப தீவிரமா அடுத்த பிளானை யோசிச்சு நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கே போய் இவங்க மேல 1% கூட தப்பு இல்லாத மாதிரி வரதட்சணை கொடுமை, என் பொண்ணை அடிக்கிறாங்க, அடிச்சது மட்டும் இல்ல அடிச்சு வீட்டை விட்டு துரத்தி விட்டாங்க, நாங்க இருந்த எல்லா நகையும் அவங்க கிட்ட கொடுத்துட்டோம், மேலும் மேலும் கேட்குறாங்க எங்க மேல வரதட்சணை கேஸ் போடுங்கன்னு. ஒரு பக்கம் வரதட்சணை கேஸ் ஃபைல் பண்ண, ஒரு பக்கம் பாண்டியன் ஃபேமிலி யாருக்குமே தெரியாம சரவண டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சு விட. ஆனால் மயிலோட அம்மா இதை விட ரொம்ப பெரிய பிளான் ஒன்று போட்டு வச்சிருக்கா. அப்படி ஒருவேளை சரவணன் அடுத்த ஸ்டெப் எடுத்தான்னா கண்டிப்பாக மயிலோட அம்மா அந்த வேலையை பண்ணுவாங்க. அதுதான் மயிலோட லைஃப்பில் மிகப்பெரிய ட்விஸ்டே.